மக்களே, இன்று நாம பார்க்க போறது சிகப்பு பவளம். நம்ம ஏற்கனவே தொடர்ந்து இட்டாலியன் கோரல், ஜப்பனீஸ் கோரல்லாம் நம்ம பேங்காக்ல இருந்து காட்டியிருந்தோம். நம்ம அங்க ஏற்கனவே சொன்னது போல நிறைய இந்தியா மார்க்கெட்டுக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு உபயோகமாகிற அந்த சிகப்பு கோரலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில கல்கள் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. அந்த கற்கள் என்னென்னங்கிறத தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம். இதை பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த கல் வந்து இட்டாலியன் கோரல். இது வந்து உங்களுக்கு 2 கேரட்லேருந்து 4 கேரட் வரைக்கும் இருக்குது. பாருங்க, இட்டாலியன் கோரல். இது வந்து ஒரு 4 கேரட் சைஸ் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் ஜப்பனீஸ் கோரல் தான். பால் ஷேப் ஒரு 8 mm இருக்கும். இது 9 mm பால். இது பால் பீட்ஸ். இந்த மாதிரி சைஸ்ல பெர்ஃபெக்டா பார்க்கறது இட்டாலியிலேருந்து மட்டும்தாங்க வரும். ஏன்னா அவ்வளோ மைனூட்டா அழகான ஒரு கட்டிங் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட். இது வந்து 3 mm இருக்கும். இது வந்து ஃப்ளவர் டைப்ல, அதாவது கிராஃப்ட் ஜுவல்லரி பண்றவங்க இயர்ரிங்க்கு, பெண்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல சிகப்பா இருக்குது. இது வந்து நல்ல பிங்க் கோரல்னு சொல்லுவாங்க. இது அந்த ரோஜாப்பூ ஷேப்ல வெட்டியிருக்காங்க. அந்த ரே ரோஜாப்பூ ஷேப்ல வந்து சின்ன சைஸ் இந்த கோரல். நம்ம இதெல்லாம் வந்து இந்த ஜுவல்லரி பண்றவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அப்படியே ஹார்ட் ஷேப் இதய வடிவம் அழகா செதுக்கி இருக்கிறாங்க. அந்த வேர் தான் நம்ம அந்த இயற்கையா அந்த பவளம் கடல்ல இருந்து கிடைக்குதுல, அந்த வேரை வந்து அதை எடுக்கும்போது அந்த நுனிப்பகுதியை வெட்டி எடுக்கும்போது அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இதய வடிவத்தில் இருக்குது. இது ஜப்பனீஸ் கோரல். இதுவும் ஜப்பனீஸ் கோரல் தான். இதுவும் 2 கேரட்லேருந்து 5 கேரட் வரைக்கும் இருக்குது. அந்த சைஸ்ல வச்சிருக்கோம். இது எல்லாம் 15 கேரட் சைஸ். உங்களுக்கு 5 to 7, 8 கேரட் வரைக்கும் இருக்குது. பாருங்க, நல்லா அந்த ரெட்டா இருக்கும். எல்லாம் ஜப்பனீஸ் இயர்ரிங்ஸ். நல்லா மேக்கிங்கா பேர் போட்டுக்கலாம். அழகா ஒரு சின்ன சைஸ்ல இருக்குது உங்களுக்கு. இதுவும் இயர்ரிங் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மேல பாக்குற இந்த ஐட்டங்களும் ஜப்பனீஸ் கோரல் தான் வச்சிருக்கிறோம். இது பியர் ஷேப் மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளோட நேர்கள் நிறைய பேர் இயற்கையான சிவப்பு பவளம் வேணும், ஒரு நம்பிக்கையா வேண்டு பல பேர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த கல்யாண வேலைகள், வீட்டு வேலைகள், வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு வாரம் பிஸியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் அது வேலை தான். அது தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நம்ம மக்களுக்காக வேண்டி கையில் இருக்கிற அந்த சிகப்பு பவளங்களை நம்ம அழகாக காட்டியிருக்கிறோம். இந்த பவளத்தினுடைய அந்த சிறப்பு காணொளி நம்மளுடைய நேயர்களுக்காக வேண்டி தான் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். பவளங்கள் யார் யாருக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் அவங்க விருப்பம் உள்ளவர்கள் டிஎம் பண்ணுங்க. நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யார் யாரெல்லாம் பவள விரும்பிகளாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காம இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு ரத்தினக்கல்லை பற்றி பார்ப்போம். நன்றி.